டயாலிசிஸ் இது ஒரு காமன் வேர்ட் ஆகி போச்சு எல்லா இடமும். அந்த காலத்தில் முதல்ல நம்ம டயாலிசிஸுங்கிற வார்த்தை வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் அவர் தான் ரொம்ப நாள் டயாலிசிஸில் இருந்தார். பெரிய தலைவர்களில் நம்ம அகில இந்திய தலைவர்களில் ஒரு தலைவர், ஒரு காந்தியவாதி. அவர் தான் ரொம்ப நாளைக்கு டயாலிசிஸில் இருந்த ஒரு பெரிய தலைவர். டயாலிசிஸ்னால் நமக்கு வந்து உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கு முக்கியமான உறுப்பு சிறுநீரகம், கிட்னி. அந்த கிட்னி சட்னி ஆகிட்டுனா நம்ம செய்ய வேண்டியதான் டயாலிசிஸு. கிட்னி தோல் மூலமாக வேர்வை, அதில் கொஞ்சம் கழிவுப் பொருள் வெளியேறுது, உப்பு சத்துக்கள்லாம் வெளியேறுது. நுரையீரல் வழியாக கார்பன் டை ஆக்சைடு, அதனுடைய அந்த அசிரோசிஸ், இந்த நம்முடைய நச்சுத்தன்மை பாடியை வந்து ஆசிட் பேஸ் நியூட்ரலைன்ஸு, ஆசிட் பேஸ் அந்த நியூட்ரலைஸ் தான் வைக்கணும் பாடி. அப்போ தான் அந்த பிஹெச் கரெக்டாக இருக்கும். பிஹெச் வேல்யூ, இந்த அமிலத்தன்மை காரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த உறுப்புகள்லாம் முக்கியமான பங்கு எடுக்குது. நுரையீரல், தோல், அடுத்தால முக்கியமான உறுப்பு வந்து கிட்னி தான் முக்கியமான உறுப்பு கழிவுப் பொருள் வெளியேற்றதில்லை. அப்போ அது சரியாக வெளியேற்றலை, ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா 2 கிட்னியுமே பழுதடைஞ்சால் தான் அந்த கிரியாட்டினின் லெவல் கூடும். சீரம் கிரியாட்டினுங்கிறது இட்ஸ் எ மார்க்கர், அந்த கிட்னி ஃபங்க்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு மார்க்கர். அது கூடியிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னுட்டு ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம். அது ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதை போட்டால் எத்தனை பெர்சன்ட்டு உங்கள் பாடி வெயிட்டு, உங்கள் ஏஜு, இந்த ரெண்டையும் வச்சு இந்த கிரியாட்டினின் லெவலை வச்சா அந்த ஃபங்க்ஷனிங் கிளாமர்லெஸ்ங்கிறது அதான் ஃபங்க்ஷனிங் யூனிட் ஆஃப் கிட்னிக்குள்ளே 1,00,000, ஒவ்வொரு கிட்னிலையும் ஒவ்வொரு லட்சம் யூனிட் இருக்குது. அது ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கு. அந்த எவ்வளவு அது கெட்டு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கிட்னி டேக் ஓவர் பண்ணிக்கிடும், அந்த ஃபங்க்ஷன் பண்ணிக்கிடும். ஆனால் 2 கிட்னியுமே பழுதாயிட்டு, பொதுவாக கிட்னி டேமேஜ் வரும்போது 2 தான் பழுதாகும். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஃபில்டரில் சுகர் போய் அடைச்சி அங்கே யார் போய் க்ளீன் பண்ணுறது? ஃபில்ட்ரு அந்த சுகர் அதிகமாக போகும்போது ரத்தம் போக வேண்டிய இடத்துல சக்கரை தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும்? டேமேஜ் ஆகி போயிடும். அந்த ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக, அல்லது இன்ஃபெக்ஷன் வரும்போது அதனுடைய நச்சுத்தன்மை, அந்த கிருமிகளுடைய நச்சுத்தன்மையெல்லாம் உள்ளே போய் கிட்னியில் போய் டேமேஜ் ஆகி கிட்னி பழுதடைஞ்சு போச்சுன்னா கிரியாட்டினின் லெவல் வந்து 2, 3, 4, 1க்கு கீழே தான் இருக்கணும். நம்பர் 1க்கு கீழே தான் நார்மல். 1.2, 1.3னாலே லேசாக தான் கூடியிருக்கும்போது அப்போவே 70%, 80% கிட்னி சோலி முடிஞ்சிருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் தான் கூடியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். 2, 2.5 அப்படி போயிட்டுனா திடீர்னு 3, 4, 5, 6 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது திரும்ப, அதாவது அக்யூட் அண்ட் கிரானிக் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு மேலே ஆட் ஆன் பண்ணிடும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சக்கரை நோயாளிகளுக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு திடீர்னு வரும். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்னியுடைய ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி 20%, 30% தான் இருக்கும். ஜிஎஃப்ஆர்னு கேல்குலேட் பண்ணோன்னா அந்த கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து 20% தான் இருக்கும். 100% இருக்க வேண்டிய இடத்துல 20% இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 50% வைக்க வேண்டாமா? அப்போது அந்த மீதியை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு என்ன, டயாலிசிஸ்ங்கிற ஒரு மெக்கானிசம். அந்த ரத்தத்தில் உள்ள உப்புச்சத்தை ரத்தத்தை வெளியில் எடுத்து மிஷினில் கொடுத்து, டயாலிசிஸ் மிஷினில் கொடுத்து, அது உள்ளே போகும்போது ஃபில்ட்ரு, அது மைக்ரோ ஃபில்டர்ஸ் இருக்கும். அது வழியாக இந்த பக்கமாக ஒரு சொல்யூஷன் போகும், இந்த பக்கமாக பிளட்டு போகும். அந்த கிரேடியன்ட் இருக்கும், இதுக்கும் பிஹெச், அந்த கிரேடியன்ட் அதை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெக்கானிசத்தில் என்ன பண்ணோம், அந்த உப்பு அங்கே வந்துடும். அந்த உப்பை பிரிக்கக்கூடிய தன்மை உள்ள மிஷின் தான் அது ஒரு ஃபில்ட்ரு, ஆர்டிஃபிஷியல் ஃபில்ட்ரு. அந்த ஃபில்டருக்குள்ளே போய் பிளட்டு பியூரிஃபை ஆகி திரும்ப இன்னொரு இரத்த குழாய் வழியாக உடலுக்குள்ளே போயிடும். ஒன்று வெளியில் வர்றதுக்கு ஒரு இரத்த குழாய், அது மிஷினுக்குள்ளே போகும், அங்கேருந்து சுத்திகரித்து திரும்ப அடுத்த இரத்த குழாய் வழியாக உள்ளே போயிடும். இதுதான் டயாலிசிஸ். இது ஹீமோ டயாலிசிஸ் தான் இது பேர். பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு இன்னொரு மெக்கானிசம் இருக்குது. பெரிட்டோனியம்ங்கிறது நம்ம உடலில் வயிறு இருக்கு இல்லையா, நம்முடைய தொந்தி இருக்குல்ல வயிற்றுக்கு உள்ள லைனிங் பேர் பெரிட்டோனியம். அந்த லைனிங் அதுவும் வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர், அது ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்க இடம், நிறைய ரத்த குழாய்கள் இருக்கும். அதுவும் ஃபில்டர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். நீங்கள் ஒரு ஃப்ளூயிடை உள்ளே போட்டு
ஒரு 2-3 லிட்டர் ஃப்ளூயிடை ஃபில்ட்ரு இது வழியாக போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் அது போய் அதில் அந்த கிரேடியன்ட் இருக்கு இல்லையா, அந்த உப்பு இந்த ஃப்ளூயிடுக்குள்ளே வந்துடும். வந்துட்டு அடுத்த சைடில் ஓடி வெளியில் வந்துடும். வயிற்றுக்குள்ளே இந்த பக்கம் டியூப் போகும், அந்த பக்கத்தில் ஒரு டியூப் வழியாக வெளியில் வந்துடும். அது பேர் அது பேர் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இந்த ஹீமோ டயாலிசிஸுங்கிறது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணணும். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வீட்டில் வச்சே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நர்சிங் கேர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எப்படி அதை மாட்டணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், அந்த மெக்கானிசம் நைட்டு படுக்கும்போதே டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெக்கானிசம். ஹீமோ டயாலிசிஸ், பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இது வந்து கிட்னி, அது நீங்கள் இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணிட்டீங்க, கிரியாட்டின் 5 இருந்தது 3க்கு வந்துட்டு, ஆனால் கிட்னி ஃபங்க்ஷனே பண்ணலைல்ல. அப்போ என்ன ஆகும்? கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணால் தான் நீர் வெளியில் போகும். உடலில் உள்ள நீர் சத்து, நீர் வந்து மெயின்டைன், நம்ம பாடியில் உள்ள ஃப்ளூயிடை மெயின்டைன் பண்ணுறது கிட்னி தான் மெயின். அப்போ அதுவும் உடலில் அந்த நீர் சேர்ந்துக்கிட்டே வரும், உப்பும் கூடிக்கிட்டே வரும், உப்பு சத்தும் கூடிக்கிட்டே வரும். அது வந்தால் எல்லா ஆர்கனும் டேமேஜ் ஆகும். அப்போ நீர் கோத்துக்கிட்டுனா என்ன ஆகும்? மூச்சு முட்டை வந்துடும். யூரின் போகலை அப்படின்னா என்ன ஆகும்? துப்புரவாக போகலைன்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 1 லிட்டரு 2 லிட்டரு தண்ணி உடம்பில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பிளட் வால்யூம் கூடும், லங்ஸுக்கு லோட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணறல் வந்துடும். அதனால் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் மினிமம் போய் டயாலிசிஸ் பண்ணணும். இது 3 நாளுங்கிறது அது பிறகு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்க தகுந்த மாதிரி 2 நாளோ 3 நாளோ சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது டெம்பரரி ப்ராசஸ்ஸு. கிட்னி ஃபங்க்ஷனை நீங்கள் அந்த மிஷின் டேக் ஓவர் பண்ணிக்குது. இதுதான் டயாலிசிஸு. ஆனால் பெர்மனெண்ட்டாக ஒரு 40 வயசு 45 வயசு நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு இப்படி டிசீஸ் வந்துட்டுனா என்ன பண்ணலாம்? சொந்தக்காரங்க யாராவது அதே பிளட் ரிலேஷனில் உள்ளவங்க, இப்போ ஓ பாசிட்டிவ் பையன் ஓ பாசிட்டிவ்னா அவங்க ஒரு கிட்னியை இவர் கொடுக்கலாம், டொனேட் பண்ணலாம். ஒரு கிட்னி போதும். நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனிங் கிட்னி வந்து ஒரு கிட்னி இருந்தாலும் நம்ம 90 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டயபெட்டிஸு அந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சா தான், டேமேஜ் ஆகி போச்சுன்னா தான் ப்ராப்ளம். ஆனால் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பழுதடைஞ்ச கிட்னி அங்கே தான் இருக்கும். இந்த வலது பக்கம் ரைட் இலியாக் ஃபோசா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ள அந்த கிட்னி, புதுசாக உள்ள கிட்னியை எடுத்து அந்த டோனார்ட்டேருந்து எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஃபிட் பண்ணி இங்கே உள்ள தமனியில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் அந்த ரத்த குழாயோடு தான் இருப்பாங்க. சப்ளைக்கு ஒரு ரத்த குழாய், திரும்ப ரிட்டர்ன் ஆகிற ஒரு ரத்த குழாய் இங்கே வச்சு கனெக்ஷன் கொடுத்து வயிற்றுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கும். அடிஷனல் தான் ஒரு கிட்னியை தவிர டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது இதை எடுத்துகிட்டு அதை மாற்றுறதில்லை. எப்படி பைபாஸுங்கிறது ஜஸ்ட் பைபாஸிங் தி பிளாக்கோ, அதே மாதிரி இது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா அடிஷனலாக ஒரு கிட்னி, அவருக்கு 3 கிட்னி ஆயிடுது. ஆனால் 2 கிட்னி வேலை செய்யாது, இந்த ஒரு கிட்னி தான் ஃபங்க்ஷனு. அதை காப்பாற்றுறக்கும் நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்தால் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் உள்ளவரெலாம் இருக்காங்க அது பாட்டில். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சில கவனமான மருந்துகள்லாம் தொடர்ந்து போட வேண்டிய மருந்துகள்லாம் இருக்குது. சர்க்கரை கட்டுப்பாடு அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ப்ரெஷர் கட்டுப்பாடு, கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு, இதெல்லாம் முக்கியம். அது இருந்தால் திரும்ப அவர் நார்மல் லைஃப் கொண்டு போகலாம். ஆனால் இவருக்கு சம்பாத்தியம் பண்ணுற இவரை நம்பி குடும்பம் இல்லை. இவர் சம்பாத்தியம் பண்ணி பெருசாக ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. அப்படி ஒரு ஸ்டேஜில் உள்ள ஆளுக்கு நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து 2யும் இது பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். பெனிஃபிட் ரிஸ்க் ரேஷியோ இது பண்ணுனா என்ன நமக்கு லாபம்? இவர் இருந்தார்னா இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தார்னா ஒரு 50 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணுவார். 50 லட்ச ரூபாவில் இதனே கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண கெப்பாசிட்டி உள்ள ஆள். அட்லீஸ்ட் அவர் இருந்தால் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது யாராவது டொனேட் பண்ணி அவரை காப்பாற்றி கொண்டு வரலாம். அதுதான் பெர்மனெண்ட் சொல்யூஷன். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுங்க தான் பெர்மனெண்ட் சொல்யூஷன். டெம்பரரியாக நீங்கள் வந்து அந்த அப்படியே விட்டிங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆகி போகும், இருதயத்தை பாதிப்பு வந்துடும். கிட்னி பாதிப்பு வரும்போது உடம்புல நீர் சத்து அதிகமாகி உப்பு சத்துலாம் அதிகமாகினா இருதய பாதிப்பு வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் அந்த டெம்பரரியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் அது டயாலிசிஸ். அதை வந்து இப்போ நிறையா அந்த மாதிரி டேமேஜ் ஆன கிட்னிலாம் நிறையா வந்துடுச்சு. அதனால் நிறைய சென்டர்கள் எங்கே போனாலும் கூட்டமாக தான் இருக்குது. சினிமா டிக்கெட்டு கூட்டம் மாதிரி அங்கே டயாலிசிஸ்லேயே வரிசையாக தான் புக் பண்ணிவிட்டு நீங்கள் 3 மணிலேருந்து 5 மணிக்கு இந்த பந்தியில் உட்கார்றதுக்கு அடுத்த ஆள் பின்னால் நிற்பாலாம், அந்த மாதிரி அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சரியாச்சா முடிஞ்சால் கிளம்புங்க நீங்கள் வாங்க படுங்க. அந்த மாதிரி இவங்க வந்து படுக்கிறோம், உட்காந்து சாப்பிடுவோம், நம்ம அங்கே வந்து படுத்துக்கிருந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து அதிகமாகிடுச்சு.
நாட்டில் சர்க்கரை வியாதி என்னுடைய தாக்கம் அதிகமாக ஆக அந்த காரணம் முக்கியமாக சர்க்கரை நோயினால தான் இந்த பிரச்சனை வரும். அதிகமாகிடுச்சு. இப்போ எங்கே போனாலும் டயாலிசிஸ் சென்ட்ரு,